ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பார்ட் டைம் பிரணவ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் கிளீனிங் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்க காய்ஸ், இது ஃபுல்லாகவே இந்த இடம் இதுவாக இருக்குது. ஐ மீன் ஃபுல்லாக இலையும் மண்ணுமா இருக்குது. இதோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்க, எவ்வளோ டேர்ட்டாக இருக்குன்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கண்ணா, இந்த இடம் ஃபுல்லாக எவ்வளோ மண்ணாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இது ஒரு புது முயற்சி. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இங்கேயும் நிறைய மண் இருக்கு. இங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நிறைய மண் இருக்கு. பாருங்க பாருங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் இன்னைக்கு. மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ரூம்குள்ளே போயிட்டு காட்டுறேன். ஸோ இதான் ரூமு. இதோ இங்கே சைக்கிள் இருக்குது. இதோ இங்கேயும் நிறைய மண்ணெல்லாம் இருக்குது. இங்கேயும் நிறைய மண்ணெல்லாம் இருக்குது. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். அண்ட் நம்ம சைக்கிள்ஸும் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் கஷ்டப்பட்டு ஒத்தாலாக வீடியோ எடுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஃபுட்பால் எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஓகே, நான் மொத்தமாக பெருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே எவ்வளோ மண்ணுன்னு பாருங்களேன். எப்போ இப்போ இங்கே அதாவது இதோ அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே இவ்வளோ மண்ணுனா ஃபுல் இடத்துலையும் பெருக்கி இவ்வளோ மண்ணுனா இங்கேருந்து அங்கே வரைக்கும் வரதுக்கு எவ்வளோ இருக்கும் பெருக்கலாம். எறும்பா இருக்கு கைஸ், ஃபுல்லா எறும்பு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நெட்டு இருக்குன்னா நான் கொடுக்குற சின்ன அட்வைஸ் என்னன்னா எப்பயுமே நீங்கள் வந்துட்டு அந்த நெட்டு மேலே சாயாமல் இருங்க. ஏன்னா நாங்கள் சாஞ்சு அதில் வந்து அதாவது இப்போ ஜூலிலாம் இருக்கும் போது வந்துட்டு அது வந்துட்டு எகிரும், சில டைம்ஸு எகிரும். அதனால வந்துட்டு நெட்டு வளைய பிரச்சனை நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய டஸ்ட் ஆகிருக்கு. நைட்டு நாங்கள் சில டைம்ஸ் இங்கே தூங்குவோம், அப்போல்லாம் நிறைய மூக்குக்குள்ளே டஸ்ட் ஆயிரும். நான் கொடுக்குற சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கோங்க நெட்டை. அது மேலே எந்த எஃபர்ட்டும் போடாதீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பெருக்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ ஈனமாக மண்ணாக ஃபுல்லாக சேர் மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம நார்மலாக பூ தொடப்பத்தோம், அதாவது இதோ இந்த மாதிரி தொடப்பத்தில் வைக்கலாம் போகாது. இதுக்குன்னே ஒரு தொடப்பம் வச்சுருக்கோம் நம்ம. இவன் இல்லை, இவன் வச்சு தான் பெருக்க போகிறோம். இவன் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பான், பெருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது. இதோ இங்கேருந்து மட்டும் இவ்வளோ மண் வந்துருக்கு. நான் காட்டுறேன், இதுவும் படி காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து மட்டும் இவ்வளோ மண் வந்துருக்கு. இருங்க, நான் இப்போ மொத்தமாக எடுத்துகிட்டு காட்டுறேன்.
இதோ பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ மண் வந்துருக்கு இந்த ஏரியாவில் மட்டும். அதாவது இது இந்த ஏரியாவில் மட்டும், இந்த பிளாக் கலரில் இருக்கிற இந்த மண் இந்த ஏரியாவில் மட்டும்தான் வந்துருக்குது. அப்போ எவ்வளோ மண் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் மொத்தம் வைக்க பாருங்க மேடம். ஐய் ஜூலி, நீ தானே நெட்டு பெண்டு வளைச்ச பாரு, கொட்டாய் விடுறத போது. சரி கைஸ், நான் மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஒரு ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கே இவ்வளோ மண்ணுனா, இதை இப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ணோம். சரி பண்ணலாம். பாருங்க இந்த ஸ்லாப்லேருந்து எவ்வளோ மண் வந்துருக்குன்ட்டு பாருங்க. இன்னும் இதை வேறு பெருக்கணும். கைஸ், இங்கே வெறும் மண் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன், பூச்சியும் இருக்குது. இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரிய மாட்டேங்குது. தெரியுதா கைஸ்? இப்போ ஐ ஹோப் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, எனக்கு பூச்சினா பயம் கைஸ். துடிச்சிட்டு இருக்கு. துடிக்குது கைஸ். இப்போ இதை குப்பையில் போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம இன்னொரு டெஸ்ட் என்னென்னா, மேலே இருக்க ரூமையும் க்ளீன் பண்ணிட்டு வரணும். அப்பாடியோ அம்மா. ஓகே, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும். நான் எதுவும் எடுத்துகிட்டு போய் மேலே எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் கைஸ். அது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல கைஸ் காட்டுறது. ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷு, ஜம்போ இருக்கிற சின்ன சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷு. இதோ 100 mm கொஞ்சம் நல்லா இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இங்கே காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு எங்களோட கொசு நட்டு அதை க்ளீன் பண்ணுறேன். நம்ம ஹைட் எட்டுற அளவுக்கு க்ளீன் பண்ண வேண்டிதான். இதோ இப்போ க்ளீன் பண்ண இடம் எப்படி இருக்குது, பண்ணாத இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த சைடு க்ளீன் பண்ணலாம். உள்ளேருந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெளியேந்து ஓகே. இப்போ மேலே தான் கொஞ்சம் டஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்க, ஓகே. கீழே இப்போ வந்துட்டு எல்லா பொருளையும் மேலே எடுத்துட்டு போகலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா, நம்ம கீழே போய் க்ளீன் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடு க்ளீன் பண்ணலாம். லைட்டிங் இங்கே கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா ஒரு வீடு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ நம்ம சைக்கிள் வந்துடுச்சிங்க. இப்போ என் சைக்கிள் காட்டுறேன். இதுதான் நம்ம சைக்கிள். அப்போ அது ரெண்டு யாருதுன்னு கேட்டிங்கன்னா, அது விற்கிறதுக்கு வச்சுருக்கோம். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க.
இதோ பாருங்க இங்கே கேர் இங்கே இருக்குது, பெல்லு இங்கே இந்த கேரு, ஹாட் பிரேக்ஸ்லாம் இல்லை, நார்மல் பிரேக் தான். இப்போ இதையும் க்ளீன் பண்ணலாம். நம்ம சும்மா இதை ரப்பாக தான் கைஸ் க்ளீன் பண்ண போகிறோம், அந்த அளவுக்குலாம் க்ளீன் பண்ண போகிறது இல்லை. இப்போ என் சைக்கிள் க்ளீன் பண்ணதுக்குன்னே ஒரு துணி வச்சுருப்பேன். அது எங்கே போச்சு? இங்கே இருக்குது எங்கே காய்ச்சிருக்கு? எங்கே போச்சுன்னு தெரியலையே. எங்கே இருக்கு? எங்கே காய்ச்சிருக்கு அது? இப்போ இதை தேடுறது பெரிய வேலை காய்ஸ். இதை தேடுறது தான் இங்கே தானே வச்சுருப்பேன். இங்கே இருக்குது. இதான் கைஸ் அந்த துணி. இதோ சும்மா ரஃபாக க்ளீன் பண்ணுறதுக்கு இது. இங்கே க்ளீன் பண்ணிடலாம். சஸ்பென்ஷனில் க்ளீன் பண்ணிடலாம். எனக்கு வந்துட்டு எப்பவுமே எல்லா இடத்துலையும் க்ளீனாக இருந்தால் தாங்க பிடிக்கும். அம்மா அங்கே மங்கூர் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோப்பா, சும்மா ரஃபாகவே க்ளீன் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருப்பேன். அந்த சைடு ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம உள்ள சைக்கிள் க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணாத சைடு எப்படி இருக்குது, பண்ண சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, நீங்கள் இப்போ நல்லா பிஃபோர் பார்த்துக்கோங்க. இந்த சைக்கிளு நான் மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்புறம் இந்த சைக்கிள் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த சைக்கிள் நான் இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் பாருங்கள், பரபரன்னு இருக்குன்ட்டு. பாருங்க. ஓகே, இப்போ இந்த சைக்கிளும் வர்றதுக்கு இதை வேறு க்ளீன் பண்ணோம். இதையும் பார்த்துக்கோங்க. சும்மா எல்லாமே நம்ம ரஃபாக தான் க்ளீன் பண்ணுறோம். இப்போ இதே நம்ம க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க கைஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, ஆல்ரெடி இந்த வீடியோவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ வேணுமான்னு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பார்ட் டைம் மிஸ் பண்ணால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Then we will see in the next video. Bye.